அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ், யூஜி டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், டிஆர்பி, டிஎன்செட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜிகேயில் 5 கொஷின்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் அதில் ஒரு கொஷின் சூஸ் பண்ணி எழுதணும். 300 வேர்ட்ஸ் எஸ்ஏ டைப் கொஷின். இந்த கொஷினில் இந்த ஒரு கொஷினில் 50 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 50 மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவதற்கு நம்முடைய அகாடமியில் இந்த ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மேத்தமேட்டிக்ஸ் அப்ஜெக்டிவ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுப்போம். லைவ் கிளாஸஸ் வரும். லைவ் கிளாஸஸ் முடிந்த பின்பு அந்த கிளாஸஸை நீங்கள் ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ், மெட்டீரியல், டெஸ்ட்டு சீரீஸ் இந்த பேட்சில் இன்க்ளூட் ஆகிரும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த யூஜி டிஆர்பி கொஷின்ஸ் வெக்டார் கேல்குலஸ் யூனிட் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 97. இந்த யூஜி டிஆர்பி கொஷினில் டோட்டலாக 180 கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு, 31 இருந்து 180 வரைக்கும் உள்ள 150 கொஷின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கொஷின்ஸ். அதில் வெக்டார் கேல்குலஸ் கொஷின்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். கொஷின் நம்பர் 97. The value of double integral over s f vector dot n cap ds over the sphere x squared plus y squared plus z minus 1 the whole squared is equal to 1, where f vector is equal to x I vector minus y j vector plus 2z k vector. நம்ம ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ட்ரிப்பிள் இன்டெக்ரல் ஓவர் வி டெல் டாட் எஃப் வெக்டார் டிவி. நான் என்ன பண்ணுறேன், காஸ் டைவர்ஜன்ஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் படி இந்த டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டார் டாட் என் கேப் டிஎஸை இப்படியே கேல்குலேட் பண்ணாமல் ட்ரிப்பிள் இன்டெக்ரல் ஓவர் வி டெல் டாட் எஃப் வெக்டார் டிவின்னு கேல்குலேட் பண்ணுறேன். டெல் டாட் எஃப் வெக்டார் அப்படின்னா கிவன் எஃப் வெக்டாரினுடைய டைவர்ஜன்ஸ் மதிப்பு. டைவர்ஜன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும்? ஒரு எஃப் வெக்டார் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய ஐ காம்பனண்ட்டை F1 எடுத்துக்கோங்க, ஜே காம்பனண்ட்டை F2ன்னு எடுத்துக்கோங்க, கே காம்பனண்ட்டை F3ன்னு எடுத்துக்கோங்க. டெல் டாட் எஃப் வெக்டார் அப்படிங்கிறது டோ F1 பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ F2 பை டோ ஒய் ப்ளஸ் டோ F3 பை டோ இசட். ஸோ எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 1, ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 1, அங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -1 F3 அதாவது கே காம்பனண்ட் 2z, அதை வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது +2, 1 கேன்சல் ஆயிரும். டெல் டாட் எஃப் வெக்டாரோட வேல்யூ 2. ஸோ ட்ரிப்பிள் இன்டெக்ரல் ஓவர் வி டெல் டாட் எஃப் வெக்டார் டிவி. இதில் டெல் டாட் எஃப் வெக்டாருக்கு பதிலாக நம்ம 2 போடுறோம். ஸோ ட்ரிப்பிள் இன்டெக்ரல் ஓவர் வி 2 டிவி. இந்த 2 ஒரு கான்ஸ்டன்ட் தான். அதை இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துருங்க. ட்ரிப்பிள் இன்டெக்ரல் ஓவர் வி டிவி அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். வால்யூம் இன்டெக்ரல் அந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். நமக்கு என்ன ஸ்பியர் கொடுத்துருக்காங்கன்னா 0, 0, 1 மையமாகவும் 1 ஆரமாகவும் கொண்ட ஒரு ஸ்பியர். 0, 0, 1 சென்டர், ரேடியஸ் 1 இருக்கிற ஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பியரோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? 4/3 πr cube. ரேடியஸ் இங்கே 1. ஸோ 4/3 π. ஆல்ரெடி வெளியில் 2 இருக்குதா? ஸோ 2 இன்ட்டு வால்யூம் 4/3 π. ஆன்சர் 8π/3. ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 97க்கு. கொஷின் நம்பர் 99. த வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல் கேட்குறாங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு டி வச்சு இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா டிடி தானே கொடுத்துருக்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ ஃபஸ்ட்டு இ பவர் டி இருக்குது, அதை டீயை வச்சு இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி. ஸோ இ பவர் டி ஐ வெக்டர்
அடுத்து e பவர் மைனஸ் 2t j வெக்டார் இருக்குது. அதை வித் ரெஸ்பெக்ட் டு t இன்டகிரேட் பண்ணும்போது e பவர் மைனஸ் 2t பை மைனஸ் 2. ஸோ மைனஸ் 1 by 2 e பவர் மைனஸ் 2t j வெக்டார். நெக்ஸ்ட்டு t k வெக்டார், இதை டீயை வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது t ஸ்கொயர்ட் பை 2 k வெக்டார். லோயர் லிமிட் tக்கு 0, அப்பர் லிமிட் tக்கு 1. நம்ம இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். tக்கு 1 போடுங்க, ei வெக்டார் மைனஸ் 1 by 2. tக்கு 1 போடுங்க, e பவர் மைனஸ் 2 j வெக்டார். tக்கு 1 போடுங்க, 1 by 2 k வெக்டார். அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். t வர இடத்துல நம்ம 0 போட போகிறோம். e பவர் 0 1. ஸோ 1 i வெக்டார். அடுத்து tக்கு 0 போட போகிறோம். e பவர் 0 1. ஸோ மைனஸ் 1 by 2 j வெக்டார். நெக்ஸ்ட்டு tக்கு 0 போட போகிறோம். ஸோ 0 by 2 0, 0 k வெக்டார். ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணும்போது i காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். e மைனஸ் 1 i வெக்டார் மைனஸ் 1 by 2 e பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1. இல்லை, இங்கே உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஆல்ரெடி வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. அது லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ், இந்த மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 1 by 2 j வெக்டார் இருக்குது. நான் மைனஸ் ஹாஃபை வெளியில் எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே மைனஸ் 1 தான் வரும். அதாவது மைனஸ் 1 by 2 e பவர் மைனஸ் 2 j வெக்டார், அதிலிருந்து மைனஸ் ஹாஃபை வெளியில் எடுத்துருங்க. ஸோ e பவர் மைனஸ் 2 ஒரு j வெக்டார் இப்போ நம்ம போட போகிறோம். அடுத்து இங்கே உள்ள மைனஸ் இந்த மைனஸ் சேரும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் 1 by 2. நான் மைனஸ் ஹாஃபை வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே ஒரு மைனஸ் 1 இருக்கும். ஸோ j வெக்டார். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 by 2 k வெக்டார். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், கரெக்டாக சியில் இருக்குது. e மைனஸ் 1 i வெக்டார் மைனஸ் 1 by 2 ப்ராக்கெட்டில் e பவர் மைனஸ் 2 மைனஸ் 1 j வெக்டார் ப்ளஸ் 1 by 2 k வெக்டார். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 121. கொஷின் நம்பர் 121ல் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர் வெக்டார் கிராஸ் டிஆர் வெக்டார் பை டிடியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆர் வெக்டார் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ டிஆர் வெக்டார் பை டிடி என்ன வரும்? இந்த ஆர் வெக்டாரை வித் ரெஸ்பெக்ட் டு டி நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது, அதாவது டிஆர் வெக்டார் பை டிடி என்ன வரும்னா 10t i வெக்டார் 5t ஸ்கொயர் இருக்கா? ஸோ 10t i வெக்டார் ப்ளஸ் 1j வெக்டார் மைனஸ் 3t ஸ்கொயர் k வெக்டார். dr வெக்டார் பை dt கால்குலேட் பண்ணிட்டோம். ஆர் வெக்டார் கிவன் டேட்டாவில் இருக்குது. இதுக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் கால்குலேட் பண்ணணும். ஆர் வெக்டார் கிராஸ் dr வெக்டார் பை dt. ஃபர்ஸ்ட் ரோவில் ijk, செகண்ட் ரோவில் ஆர் வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் 5t ஸ்கொயர் t மைனஸ் t கியூப். தேர்ட் ரோவில் 10t 1 மைனஸ் 3t ஸ்கொயர். சாதாரணமாக இந்த டிடர்மினண்ட்டை ஒரு 3/3 மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் இதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சி ஆப்ஷனில் இருக்க ஆன்சர் வரும். ரொம்ப சிம்பிள். ஆர் வெக்டார் கிவன் டேட்டாவில் இருக்குது. நீங்கள் டிஆர் வெக்டார் பை டிடி கால்குலேட் பண்ணுறீங்க. இதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் என்ன வரும்னா ஃபஸ்ட் ரோவில் ஐஜேகே போடணும், செகண்ட் ரோவில் ஆர் வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் போடணும், தேர்ட் ரோவில் டிஆர் வெக்டார் பை டிடியோட காம்பனன்ட்ஸ் போடணும். ஸோ டிடர்மினன்ட் ஃபஸ்ட் ரோ ijk, செகண்ட் ரோ 5t ஸ்கொயர் t மைனஸ் t கியூப், தேர்ட் ரோ 10t 1 மைனஸ் 3t ஸ்கொயர். ஸோ நமக்கு ஆப்ஷன் சி வரும். கொஷின் நம்பர் 122. இது வெக்டார் கால்குலஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன எஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2xy ப்ளஸ் z கியூப் i வெக்டார் ப்ளஸ் x ஸ்கொயர் j வெக்டார் ப்ளஸ் 3xz ஸ்கொயர் k வெக்டார். இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட்னு சொல்லிட்டாங்க. நம்மக்கிட்ட 5 வேல்யூ கேட்டிருக்காங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த எஃப் வெக்டாரை ஒரு கிராடியன்ட் ஃபைன்னு எடுக்கணும். டெல் ஃபைனா என்ன? டோ ஃபை பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ ஃபை பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ ஃபை பை டோ இசட் கே வெக்டார். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் கிவன் வெக்டார். இப்போ இந்த ஐஐ காம்பனண்ட், ஜேஜே காம்பனண்ட், கேகே காம்பனண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது 3 விதமான ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டோ ஃபை பை டோ எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்த ஐ காம்பனண்ட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐ காம்பனண்ட்
2xy plus z cube. Next, left hand side la irundha j component dou phi by dou y, right hand side la j component x squared. Next, dou phi by dou z is equal to 3x z squared. இப்போ நம்ம integration பண்ண போகிறோம். இந்த dou x இந்த பக்கம் போகட்டும், இந்த dou y அந்த சைடு போகட்டும். நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க dou z இந்த பக்கம் போகட்டும். மூணு ஈக்குவேஷன்லையுமே நம்ம இன்டகிரேஷன் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம பார்ஷியலாக இன்டகிரேட் பண்ண போகிறோம். 2xy plus z cube. இதில் 2y கான்ஸ்டன்ட், எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸ் ஸ்கொயர்ட் y வரும், z cube x. அதே மாதிரி ரெண்டாவது இன்டகிரேஷனில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, அது இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ணுறீங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய். மூணாவது இன்டகிரேஷனில் 3 கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் கான்ஸ்டன்ட், 3 கான்ஸ்டன்ட் எக்ஸ் கான்ஸ்டன்ட், இசட் ஸ்கொயர்டுக்கு இசட் கியூப் பை 3. இந்த 3 கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுக்கு மூணாவது இன்டகிரேஷனில் எக்ஸ் இசட் கியூப் கிடைக்கிது. ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ஒரு டைம் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ என்டையராக உங்களுக்கு 5 என்ன வரும்னா, ஒரு டைம் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இருக்குது, ஒரு டைம் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5ல் ஒரு எக்ஸ் இசட் கியூப் இருக்குது, தேர்ட் 5ல் ஒரு எக்ஸ் இசட் கியூப் இருக்குது, ஒரு டைம் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். பொதுவாக இன்டகிரேஷன் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் சி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இசட் கியூப் ப்ளஸ் சி, ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 122க்கு option C. Next question, question number 123. The necessary and sufficient condition for the vector to have a constant direction v vector cross dv vector by dt is equal to 0. Option B வரும். Question number 124. Integral over C r vector dot dr vector. அதாவது integral over C f vector dot dr vector. Double integral over S del cross f vector dot n cap ds. இங்கே f வெக்டாரோட பிளேஸில் r வெக்டார் இருக்குது. r வெக்டார் என்ன? xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். இதுக்கு நீங்கள் del cross f வெக்டார் கேல்குலேட் பண்ணும்போது ஆன்சர் 0 வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு வெக்டாருக்கு நீங்கள் கேர்ள் வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது அதனுடைய i காம்பனண்ட்டில் ஃபங்க்ஷன் ஆஃப் x மட்டும், j காம்பனண்ட்டில் ஃபங்க்ஷன் ஆஃப் y மட்டும், k காம்பனண்ட்டில் ஃபங்க்ஷன் ஆஃப் z மட்டும் இருந்தால் அந்த கேர்ள் வேல்யூ 0 வரும். ஸோ r வெக்டாரோட கேர்ள் வேல்யூ 0 வரும். டெல் கிராஸ் r வெக்டார், டெல் கிராஸ் f வெக்டார் இங்கே 0. ஸோ ஆன்சர் 0. கொஷின் நம்பர் 124 ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 125. இதில் உங்களுக்கு ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் பி டெல் டாட் எஃப் வெக்டார் டிவி கேட்டிருக்காங்க. ஒரு எஃப் வெக்டார் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் டெல் டாட் எஃப் வெக்டார் டைவர்ஜன்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது i காம்பனண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவீங்க. அங்கே 2xy இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது 2y. j காம்பனண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுவீங்க. அங்கே y z ஸ்கொயர்ட் இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது z ஸ்கொயர்ட். k காம்பனண்ட்டில் xz இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணும்போது வெறும் x. இதுதான் டெல் டாட் எஃப் வெக்டாரோட வேல்யூ. அப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் v டெல் டாட் எஃப் வெக்டார் டு y ப்ளஸ் z ஸ்கொயர்ட் ப்ளஸ் x. நான் dvயை dx dy dz எடுக்கிறேன். அப்போ இன்னர் இன்டகிரேஷனில் எக்ஸோட லிமிட் 0 to 2, மிடில் இன்டகிரேஷனில் ஒய்யோட லிமிட் 0 to 1, அவுட்டர் இன்டகிரேஷனில் இசடோட லிமிட் 0 to 3. இப்போ இந்த 2yயை இன்டகிரேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 2yx வரும். இசட் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணும்போது இசட் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு வரும். எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. இதுக்கு எக்ஸுக்கு லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 2ன்னு வரப்போகுது. லோயர் லிமிட் 0 தான் ஆகும். அப்பர் லிமிட் 2 அப்ளை பண்ணும்போது இந்த 2yx ஆனது 4yஆக மாறும். z ஸ்கொயர்டு எக்ஸ் ஆனது 2z ஸ்கொயர்டாக மாறும். இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 4 by 2ன்னு வரும். அப்போ ஜஸ்ட் 2. இப்போ வெளியில் dy இருக்குது, dz இருக்குது. ஒய்யோட லிமிட் 0 to 1, இசடோட லிமிட் 0 to 3. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது 4yக்கு 4y ஸ்கொயர்ட் பை 2, அதாவது 2y ஸ்கொயர். அடுத்து 2z ஸ்கொயர்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 2z ஸ்கொயர்ட் ஒய்.
அடுத்து 2க்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 2y. ஸோ ஒய்யோட லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. லோயர் லிமிட் 0 தான் ஆக போகுது. அப்பர் லிமிட் 1 போடும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஒய்க்கு அப்பர் லிமிட் 1 போடும்போது இது ஒரு 2 வரும், இது ஒரு 2 வரும். ஸோ மொத்தத்தில் 4. நீங்கள் ஒய்க்கு தான் 1 போடுறீங்க. ஸோ இது ப்ளஸ் 2z² வரும். ஸோ 4 + 2z². கடைசியாக இந்த ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கு. வெளியில் நம்மளுக்கு dz இருக்குது. இசடோட லிமிட் இன்டெக்ரல் 0 to 3. இந்த 4ஐ இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு 4z வரும். ப்ளஸ் 2 z² இன்டெகிரேட் பண்ணும்போது z³/3. லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 3. அப்பர் லிமிட் 3 போடும்போது இது 12. இதில் 3 × 3 × 3 27. 27/3. 2 × உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் 27/3. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 9, 9 × 2 18, 18 + 12 30. ஸோ கொஷின் நம்பர் 125க்கு நம்மளுக்கு 30 வருது. ஆப்ஷன் பி. சிம்பிள் கேல்குலேஷன் தான். கொடுத்துருக்க எஃபெக்டாக இருக்குது, டெல் டாட் எஃபெக்டாக கேல்குலேட் பண்ண போகிறீங்க. அப்படியே ட்ரிப்பிள் இன்டகிரேஷனில் லிமிட்ஸ் வச்சு உள்ளேருந்து வெளியில் வரணும். இன்னர் இன்டகிரேஷனை முடிச்சுட்டு லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு மிடில் இன்டகிரேஷனை முடிச்சுட்டு அதனுடைய லிமிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அவுட்டர் இன்டகிரேஷனுக்கு வரணும். பேசிக் கேல்குலேஷன் தான். அடுத்து கொஷின் நம்பர் 129. இது ஒரு வெக்டார் கேல்குலஸ் கொஷின் தான். ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் இர்ரோட்டேஷனல்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்கள் கையில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? டெல் கிராஸ் ஏ வெக்டாரும் 0, டெல் கிராஸ் பி வெக்டாரும் 0. நம்ம டெல் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன ஃபார்முலா படி? டெல் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி மைனஸ் டெல் கிராஸ் பி வெக்டார் டாட் ஏ. இப்போ நீங்கள் டெல் கிராஸ் ஏ வெக்டாருக்கும் டெல் கிராஸ் பி வெக்டாருக்கும் 0 அப்ளை பண்ணும்போது ஆன்சர் 0. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட டெல் டாட் வேல்யூ 0 வருது, டைவர்ஜன்ஸ் வேல்யூ 0 வருது. அப்போ இந்த வெக்டார் என்ன வெக்டார்? சாலினாய்டல். கொஷின் நம்பர் 129. கொஷின் நம்பர் 129க்கு ஆப்ஷன் ஏ. நம்பர் 130. If C is the triangle bounded by the lines y is equal to 0, x is equal to 1, y is equal to x, then the value of the integral. இது பார்ப்பதற்கு integral over C u dx plus v dy பேட்டர்னில் இருக்கு. டபுள் integral over r dou v by dou x minus dou u by dou y dx dy. நம்ம கிரீன்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். v-யை with respect to x partial differentiation பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமில் dyயோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கிற v x² y. இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது x²க்கு 2x, அந்த y கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். மைனஸ் டோ யூ பை டோ ஒய். இங்கே u xy மைனஸ் x². இதை நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஒய்க்கு 1, அந்த கூட இருக்க எக்ஸ் அப்படியே வரும், மைனஸ் x²க்கு 0. இப்போ லிமிட்ஸ் போடலாம். இன்னர் இன்டகிரேஷனில் எக்ஸ் லிமிட் போடணும், அவுட்டர் இன்டகிரேஷனில் ஒய் லிமிட் போடணும். அதுக்கு நீங்கள் இந்த டயக்ராம் வரைங்க. அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்குறாங்களா, நம்ம எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பைசெக்டார் லைன் கொடுத்துருக்காங்களா, அந்த இருசம வெட்டி கொடுத்துருக்குறாங்களா. சரி, அதுக்கடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ரஃபாக இந்த இடத்துல 0.1 இருக்குதா வச்சுக்கோங்க. ஸோ இதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த படம் வரைஞ்சிட்டோம். இதில் இந்த போர்ஷன் தான், இதான் படம், இந்த ரீஜியன் தான், இந்த பெயிண்ட் அடிச்சிருக்க ரீஜியன் தான். இதில் நான் ஃபர்ஸ்ட்டு இன்னர் இன்டகிரேஷனில் எக்ஸ் வச்சுருக்கனால எக்ஸோட லிமிட் போடணுன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுங்க. அதனுடைய லெஃப்ட்டு ரைட்டு பாருங்கள். லெஃப்ட்டு வந்து அந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னா அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ பார்க்கணும். லெஃப்ட்டு தான் லோயர் லிமிட், லெஃப்ட்டு தான் என்னது லோயர் லிமிட். ஸோ லோயர் லிமிட் எக்ஸுக்கு ஒய், ரைட்டு தான் அப்பர் லிமிட் எக்ஸுக்கு 1. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், லோயர் லிமிட் ஒய் போடணும், அப்பர் லிமிட் 1. உள்ள ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? 2xy மைனஸ் எக்ஸ், இங்கே dx, அடுத்து dy. அவுட்டர் இன்டகிரேஷனில் ஒய்க்கான லிமிட். இந்த கொடுத்துருக்க ரீஜியனில் ஒய்யோட ரேஞ்ச் எங்கேருந்து எங்கே போகுது பாருங்கள், 0லேருந்து 1 வரைக்கும் போகுது. ஸோ 0 to 1. இதை சாதாரணமாக நீங்கள் உள்ளேருந்து வெளியில் வரணும். இந்த வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 2xy மைனஸ் எக்ஸ் இருக்குது. dx dy
எக்ஸோட லிமிட் இப்போ தான் கேல்குலேட் பண்ணோம், y to 1, ஒய்யோட லிமிட் 0 to 1. இந்த இன்னர் இன்டகிரேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸுக்கு x²/2 அந்த 2 இருக்கிறதுனால 2 கேன்சல் ஆயிரும். இதில் அப்போ x² ஒய்ன்னு வரும், இதில் x²/2. லிமிட்டு எக்ஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட்டு ஒய்யி, அப்பர் லிமிட் 1 எக்ஸுக்கு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இது உங்களுக்கு ஒய் -1/2. இப்போ நான் போட்டது அப்பர் லிமிட், எக்ஸ் வர இடத்துலலாம் 1 போட்டுட்டேன். ஸோ ஒய் -1/2. லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ், நான் எக்ஸ் வர இடத்துல ஒய்யை போடணும். ஸோ என்ன ஆகிடும், இது y³ வரும். எக்ஸுக்கு ஒய் போட்டால் y² × y, y³ -y²/2. ஸோ இப்போ இதை ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் 0 to 1, வெளியில் dy இருக்குது. இதை ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா, பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நான் இன்டகிரேட் பண்ணுறேன். ஒய்க்கு y²/2வா, -1/2க்கு -1/2 ஒய்யா, அடுத்து வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, y⁴க்கு y⁴/4, வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, y²/2க்கு y⁴, அங்கே ஒரு 2 இருக்குது, இப்போ ஒரு /3 வரும், அப்போ 6. y²/2 -1/2y -y⁴/4 ப்ளஸ் y⁴/3/6. இதுக்கெல்லாம் லோயர் லிமிட் 0 ஒய்க்கு, அப்பர் லிமிட் 1. ஸோ லோயர் லிமிட் 0 வராது, 0 ஆகிடும். லோயர் லிமிட் 0 ஏன் வராதுன்னா அவ்வளோ வேல்யூ 0 ஆயிரும். அப்பர் லிமிட் 1 மட்டும் உங்களுக்கு 1/2 -1/2 -1/4 ப்ளஸ் 1/6. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 6 4 12 எல்சிஎம் எடுங்க. ஸோ இதில் வந்து 3 -3 வரும், இதில் 2 +2. ஆன்சர் -1/12. கொஷின் நம்பர் 130க்கு ஆன்சர் -1/12 ஆப்ஷன் பியில் இருக்குது. இந்த ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு வெக்டார் கேல்குலஸ்லேருந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.